திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மன விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இஸ்ரேல் ஈரான் போர் 3வது நாளாக தொடரும் தாக்குதல். பதுங்கி குழிகளில் தஞ்சம் அடைந்த அப்பாவி மக்கள். பரபர போஸ்ட். இஸ்ரேல் ஈரான் இடையேயான 3வது நாளாக போர் தொடர்ந்து தாக்குதல் நீடித்து வருகிறது. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அணு ஆயுதம். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கும் என்பதால் அந்த திட்டத்தை கைவிடுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது. ஆனால் ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டது. இஸ்ரேலின் கருத்தை கேட்காமல் தொடர்ந்து அணு ஆயுதத்தை தயாரித்து வந்த ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாட்டிற்கும் இடையே பயங்கர போர் மூண்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் பயங்கர ஏவுகணைகளை அனுப்பி இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் பயங்கர தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அந்நாட்டின் அணுசக்திக்கு தொடர்புள்ளதாக கருதப்படும் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி ஈரானின் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் தாக்குதலில் 406 ஈரானியர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் ஈரான் தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்ததாக கூறுகின்றனர். ஈரான் தாக்குதலில் சிதிலமடைந்த இஸ்ரேல் குடியிருப்பு கட்டிடம். பொதுமக்களை மீட்கும் பணியில் இஸ்ரேல் இராணுவத்தினர். ஈரானின் தொடர் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள பதுங்கு குழிகளில் தஞ்சம் அடைந்த காட்சி உள்ளிட்டவை வெளியாகியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.